வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை சுருக்கமாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களும் அவரை தேடி அவரிடத்தில் வந்தவர்களும் ஒரு காலத்திலும் வெறுமையாக நின்ற சரித்திரம் கிடையாது. அல்லேலூயா. காரணம், சரித்திர புருஷனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்தது எல்லாமே சரித்திரம். சொல்லலாமா? அல்லேலூயா. சரித்திர நாயகர்கள் ஆயிரம் இருந்தும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், கடலின் மேல் நடந்த சரித்திரம் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காற்றையும் கடலையும் புயலையும் சாந்தமாக்கிற சரித்திரம் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரித்து போனவனை உயிரோடு எழுப்பி இந்த உலகத்துக்கு சாட்சியாக நிலைநிறுத்தியது சரித்திரம் படைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வியாதிகளை சுஸ்தமாக்கி குஷ்ட ரோகங்களை குணமாக்கி இந்த உலகத்துக்கு சரித்திரம் படைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தன் சுய மரணத்திலே, சுய மரணம் அல்ல, கொலபாதகமான மரணத்திலே அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த உலகத்துக்கு சரித்திரம் படைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? வழியும் சத்தியும் ஜீவனும் என்கிற ஒரே உரிமை கொண்டாடி சரித்திரம் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவன் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அவன் உரிமையாக பேசினவர் சரித்திரம் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவன் பூமியில் இருந்து எழுந்து வந்தவர் அல்ல, பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர் என்று சரித்திரம் படைத்து உரிமையாக பேசினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களும் அவரை பின்பற்றுகிறவர்களும் ஒரு காலத்திலும் வெறுமையாக நின்ற சரித்திரம் இல்லை என்று சொல்லி வருகிறேன். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொஞ்சம் பொறு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று. இயேசு கிறிஸ்து யாரோடு சொல்லுகிறார் தெரியுமா? 100க்கு அதிபதியாகிய மனிதனோடு சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? தன் வேலைக்காரன் பலவீனம் அடைந்து வீட்டிலே படுக்கையாக இருக்கிறான் என்பதை அறிந்த எஜமான், யாரு? அறிந்த எஜமான் பொறுமையாக இருக்கவில்லை, அவர் அமைதலாக இருக்கவில்லை. அவருக்கு ஒரு காரியம் புரிந்தது, இவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சென்றால் 4 நாட்கள் ஆகிவிடும், இவனுக்கு மற்ற மருத்துவங்கள் செய்தால் அவன் சீக்கிரமாக குணமடைய மாட்டான். ஒரு காரியம் அவனுடைய காதில் வந்தது, அவன் சரித்திரம் படைத்த அவன் ஒருவர் அவன் இவ்விதமாக வந்து கொண்டிருக்கிறான், அவரிடத்திலே சென்றால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென் சொல்லலாமா? ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனங்களை வாசியுங்கள். இறங்கின போது அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றார். ஆமென் சொல்லலாமா? எங்கிருந்து வந்தாரு? எங்கிருந்து இறங்கி வந்தார்? மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென் சொல்லலாமா? மலை மேல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மலை மேல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சொல்லுங்க. அவர் மலை மேல் ஏறி தேவராஜ்யத்தை குறித்து போதனை செய்து கொண்டிருந்தார். ஆமென் சொல்லலாமா? இவர்கள் இந்த சத்தியத்தை கேட்ட பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய போதகத்தை முடித்து மலையின் மேலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது திரளான ஜனங்கள் யாருக்கு பின் சென்றார்கள்? இயேசுவுக்கு
இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அங்க கீழே அவர் வர வரைக்கும் அவர் எங்கதான் இருந்தாரு? மலையின் மேல. அவர் மேல இருந்து கீழே வந்த உடனே ஒரு கூட்டம் ஜனம் அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். சொல்லலாமா? காரணம் என்ன? அவர் உயரத்தில் இருந்து உன்னதமானதை பிரசித்தம் பண்ணி பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு சொன்ன உடனே ஒரு குஷ்டரோகிக்கு புரிந்தது, இவரிடத்தில் என்னை குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. அவர் கீழே வந்த உடனே திரளான ஜனங்கள் அவரை பார்த்து அவருக்கு பின் சென்று கொண்டிருக்கிற வேளையிலே வாசிக்கிறோம் 2வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, சொல்லலாமா? இங்கே இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியின் இடத்தில் செல்லவில்லை, ஆனால் இயேசுவினிடத்தில் குஷ்டரோகி வந்தான். சொல்லலாமா? ஆனால் 100க்கு அதிபதியான மனிதனோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வந்தாயே பிரச்சனை இல்லை, ஆனால் நான் வந்து உன் வேலைக்கு அந்த சுத்தமாக்குவேன். சொல்லலாமா? அப்போ நல்ல கவனிங்கள். குஷ்டரோகி வந்தான், என்ன செய்தான்? அவருக்கு முன்பாக பணிந்தான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். சொல்லுங்களேன். இவனுக்கு தெரியும் அவர் ஆண்டவர்னு, இவருக்கு தெரியும் அவரால் குணமாக்க முடியும்னு, இவருக்கு தெரியும் அவர் சுத்தமாக்குவாருன்னு தெரியாது. ஆனால் தெரியும். எப்படி தெரியும்? அவர் மலை மேலிருந்து போதித்த போதனைகளில் தெய்வ பிரசன்னம் அங்கே இறங்கினது. அவர் மலையின் மேல் இருந்து பிரசங்கம் பண்ணும்போது போதிக்கும் பொழுது அவன் புரிந்து கொண்டான், இந்த போதனை நான் முதன்முறையாக கேட்கிறேன், இந்த போதகரிடத்திலே ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. சொல்லலாமா? வந்தான் சொல்லுகிறான், என்னை சுத்தமாக்கு, சுத்தமாக சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும். சொல்லலாமா? என்ன சுத்தமாக்க, என்ன சுகமாக்க உமக்கு முடிஞ்சா நீங்க பண்ணுங்க, உமக்கு சுகமாக்க முடிஞ்சா செய்ய. அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? உம்மால சுத்தமாக்க ஆகும். சொல்லலாமா? எப்படி இந்த வசனம் வாசிங்க? என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க. சோதரம் உம்மால் ஆகும். சொல்லலாமா? ஆகுமா என்று கேட்கல, செய்ய முடியுமா என்று கேட்கல, அவனே சொல்லுகிறான் உம்மாலே சொல்லலாமா? அவன் குஷ்டரோகி விசுவாசம் சத்தியத்தை கேட்ட உடனே அவன் ஜனங்கள் பின்பற்றும் பொழுது குஷ்டரோகிக்குள் வந்த விசுவாசத்தின் ஆழம் பாருங்க. இயேசு யார் என்று தெரியாது, அவருடைய சரித்திரம் என்னவென்று தெரியாது, அவருடைய பின்னணியம் யார் என்னவென்று தெரியாது. அவன் கண்டது மலை மேல் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை, அவன் கேட்டது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மட்டும்தான். ஆனால் அவன் உள்ளத்திலே ஒரு பிரகாசம் உதித்தது. என்ன தெரியுமா? இந்த போதித்த அவன் இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே என்னை குணமாக்கும் வல்லமையும் இருக்கிறது. அதனால தான் சொன்னா, என்ன தெரியுமா? உம்மாலே ஆகும் என்றான். சொல்லலாமா? அதற்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, என்னை எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானார். ஏசப்பாங்க போய் ஏதாவது கேள்வி கேட்ட வசனம் இருக்கு? இல்ல, எதுவுமே கேட்கல. உடனே என்ன நடந்தது? இயேசு தமது கையை நீட்டி, அல்லேலூயா. கவனிங்க, ஏன் உடனே? நமக்கு தெரியும் 38 வருஷ காலம் பெதஸ்தா குளத்தண்டை ஒரு மனுஷன் படுத்திருந்தான். அங்க போய் ஆண்டவர் உடனே செஞ்சாரா? செய்யல. அங்க போய் நின்ன உடனே என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே 38 வருஷ காலமா இங்க படுத்துட்டு இருக்கிறேன், தூதன் இறங்கி குளத்தை கலக்கும் பொழுது தூக்கிட்டு போய் ஒருவனும் கிடையாது என்று அவனுடைய சில குறைகளை சொல்ல ஆரம்பிச்சான். ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு இதெல்லாம் கேட்க நேரங்கள் எல்லாம் கேட்டாரு. அவன் கடைசி அவரே வந்து சொன்னாரு, படுக்கை எடுத்து நட. சொல்லலாமா? ஆண்டவர் செய்கிறது ஒன்றும் டிலே ஆகாது, உடனுக்குடனே செய்து முடிக்கிறது. டிலே ஆகுது என்று சொன்னால் அவருடைய குறை அல்ல, நம்முடைய குறைதான். சொல்லலாமா? அப்பொழுது அவன் உடனே இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகி என்று என்றால் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நீ போய் யாருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இயேசு அவரை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு
சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றான். ஆமென் சொல்லலாமா? காணிக்கை மட்டும் பத்தி நான் பேச மாட்டேங்க. அல்லேலூயா. காணிக்கை நான் பேச மாட்டேன். அதனால ஆமென், ஆசாரியனுக்கு உன்னை காண்பி என்று சொன்னார். ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் சொல்றாரு. நீ யாருக்கும் போய் உன்னை காண்பிப்பதற்கு நீ என்ன செய்யாத, காண்பிக்காத, எச்சரிக்கை. ஆனாலும் நீ ஒருத்தருக்கு மட்டும் காட்டணும். யாருக்கு? ஆசாரியனுக்கு. என்ன காரணம்? ஏன் ஆசாரியனுக்கு காண்பிக்கணும் கொண்டு போய்? ஆசாரியன் பல ஆண்டுகளாக இந்த குஷ்டரோகியை கண்டு கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், பல சமயங்களிலும் இதே ஆசாரியனிடத்திலே இந்த குஷ்டரோகி வந்து நின்று இருக்கலாம். ஆசாரியனே என்னை சுகமாக்கும். அப்பொழுதெல்லாம் ஆசாரியன் என்ன செய்திருப்பார்? செபித்திருப்பார். ஆனா என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல, திரும்பி போயிருக்கலாம். இப்பொழுது பிரைஸ் தி லார்ட், இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினதை நீ ஜனங்களுக்கு சொல்லாமல் யாருக்கிட்ட சென்று காண்பி? ஆசாரியனுக்கு. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆசாரியனிடத்தை சொன்னால் ஒரு காரியம் சம்பவிக்கும். என்ன காரியம்? ஒன்று, ஆசாரியன் ஆச்சரியப்படுவார். இரண்டாவது விஷயம், சபையிலே அறிக்கையிடுவார். ஒவ்வொருத்தருக்கும் போய் காண்பிக்கிறத விட ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் சபையிலே அறிக்கையிடுவார். ஒரு குஷ்டரோகியாக இருந்தவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத்தமாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்கள், வந்தவரின் கர்த்தர் கைவிடுகிறது இல்ல, அவர் தேடி செல்லுகிறவர்களின் கர்த்தர் கைவிடுகிறது இல்ல. குஷ்டரோகி வந்து சுத்தமானான், வந்து சுகம் வாங்கினான். அப்போ இதில் இருந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். யாரெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் தேவ சமூகத்திற்கு வருகிறார்களோ, அவர்களுக்கும் உடனடியாக தேவன் நன்மை கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், சௌக்கியம் கொடுக்கிற தேவன், சகாயம் செய்கிற தேவன், ஆரோக்கியம் கொடுக்கிற தேவன், வியாதி பலவீனங்களை மாற்றுகிற தேவன், துன்ப கஷ்டம் பாடுகளை நீக்குகிற தேவன். அதில் ஒரு விஷயம், நாம் எங்க வரணும்? நாம் எங்க வரணும்? தேவ சமூகத்துக்கு. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். இவ்வழியாக வரும் பொழுது வாசிங்க அடுத்த வசனத்தை. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது, இதெல்லாம் முடிஞ்ச உடனே இயேசு எங்க வராரு? கப்பர்நகூமுக்கு வராரு. நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். ஆமென் சொல்லலாமா? குஷ்டரோகி என்னிடத்தில் வந்தான். ஆனால் நூற்றுக்கு அதிபதியிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு பதில் உண்டு. என்ன தெரியுமா? நான் வந்து. நீ எங்கிருந்து வந்த? நீ யாரு? உன் குலம் என்ன? உன் கோத்திரம் என்ன? ஸ்தோத்திரம். உன் பேர் என்ன? உன் பேக்ரவுண்ட் என்ன? உன் குடும்பத்துல யார் உண்டு? எத்தனை பேர்? அதெல்லாம் இயேசு கிறிஸ்து கேட்கவில்லை. ஆமென் சொல்லலாமா? அதெல்லாம் கேட்கவில்லை. அவர் ஒரே வார்த்தை, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். ஆமென் சொல்லலாமா? ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்கள். வாஞ்சையோடும் வேண்டுதலோடும் தேவ சமூகத்தை நோக்கி அப்பா பிதாவை அழைத்து கொண்டு கிருபாசனத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு விண்ணப்பத்தோடு நெருங்கி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்தில் வந்த காரணத்தினாலே நான் இறங்கி வந்து உன்னை சுத்தமாக்குவேன். நான் இறங்கி வந்து உன்னை குணமாக்குவேன். நான் இறங்கி வந்து உன் காரியத்திற்கு வழி தருவேன். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஏன் இன்னும் பல காரியங்கள் தாமதமாகுகிறது? ஏன் இன்னும் பல காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் போகிறது? காரணம் என்ன தெரியுமா? நாம் அவன் நூற்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவன் இயேசு கிறிஸ்துவை தேடி சென்றான். அல்லேலூயா. அவன் தன்னுடைய பெருமையை காட்டல, தன்னுடைய கெத்தை காட்டல. நான் நூற்றுக்கு அதிபதி, அவரை என்னிடத்தில் வர சொல்லுங்கள் காட்டல. அவன் சொல்றான், நான் நூற்றுக்கு அதிபதி. ஒருவரிடத்தில் வா என்றால் வருகிறான், ஒருவரை பார்த்து போ என்றால் போகிறான். நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறேன். நான் சொல்லுகிறதை அவன் செய்கிறான் என்கிற காரியங்கள் அறிந்தும், ஸ்தோத்திரம், அப்படிப்பட்டதாகிய அதிகாரம் இருந்தும், அப்படிப்பட்டதாகிய அதிகார சிந்தனை இருந்தும் அவன் இயேசுவின் பாதத்தை தேடி சென்றான். இயேசுவை தேடி சென்றான். ஆமென். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய
10வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஆமென் சொல்லலாமா? ஒரு மனுஷனை குறித்து யார் ஆச்சரியப்படுறாரு? இயேசு கிறிஸ்து. ஆச்சரியப்படுவதற்கு உண்டான காரணம் என்ன? 9வது வசனத்தை வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்து சேவகரும் உண்டு, போகிறான், வருகிறான், என் வேலைக்காரனை செய்கிறான். அதிகாரமுடையவன். ஆமென் சொல்லலாமா? எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், செய்கின்ற என்றால் செய்கிறான். அப்படிப்பட்டதாகிய அதிகாரமுடையவன் நான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிவேகமாக வரமாட்டார்கள். அதிகாரம் உள்ளவர்கள் சீக்கிரமாக வரமாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை விட்டு கீழே இறங்க மாட்டார்கள். ஆனால் இந்த 100க்கு அதிபதியை நினைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுகிறார். ஆமென் சொல்லலாமா? அதிலே அவர் ஆச்சரியப்பட்டதின் காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆச்சரியப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? 100க்கு அதிபதியாக இருப்பதினாலேயா, இல்ல 100க்கு அதிபதியாக இருந்தும் தன் வேலைக்காரனுக்காக வந்த காரணத்தினாலேயா? எது சொல்லுங்க? ஆமென் சொல்லலாமா? அவன் 100க்கு அதிபதியான அதிகாரி என்பதை பார்க்கிலும் அதிகாரத்தில் இருந்து கொண்டு தன் வேலைக்காரனுக்காக இறங்கி வந்தானே. அதிகாரத்தில் இருந்து கொண்டு தன் வேலைக்காரனுடைய ஜீவனுக்காக அவன் இறங்கி வந்தாரே. அதில் கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். ஆமென் சொல்லலாமா? அப்படி என்றால் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அதிகாரங்களையும் நம்முடைய மேன்மைகளையும் நம்முடைய சம்பத்துகளையும் நம்முடைய ஐஸ்வர்யங்களை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறவர் அல்ல. நம்முடைய தாழ்மையை கண்டு ஆச்சரியப்படுகிற தேவன். தன்னை தான் உயர்த்தினால் கர்த்தரால் உயர்த்தப்படுவார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்பொழுது காரியம் சம்பவிக்கிறது. வாசியுங்கள் மறுபடியும் சீக்கிரமாக அதனுடைய 10வது வசனம் வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லலாமா? இந்த 10வது வசனம் 2வது பகுதி, தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி. ஆமென் சொல்லலாமா? குஷ்டரோகம் மாறணுமா? குஷ்டரோகம் மாறணுமா? மலையிலிருந்து இறங்கி வந்த இயேசுவை பின்தொடரே. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி மாறணுமா? இயேசுவை பின்தொடரே. நோய்கள் குணமாகணுமா? இயேசுவை பின்தொடரே. ஆமென். மனதிலே சமாதானம் வேண்டுமா? இயேசுவை பின்தொடரே. தம்மை பின்தொடர்ந்த ஜனங்களை பார்த்து நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லலாமா? நீ தேவ பிள்ளைதான், இஸ்ரவேல் ஜனம்தான், அவன் மீட்கப்பட்ட அவன் கூட்டம்தான். ஆனால் இந்த 100க்கு அதிபதியானவன் அவன் யூதன் கிடையாது, அவன் ஜாதியானவன், அவன் புறஜாதி. ஆமென் சொல்லலாமா? அவனை பார்த்துதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே கூட இந்த புறஜாதி மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் காணவில்லை. சொல்லலாமா? ஏன் அந்த விசுவாசம் காணவில்லை என்று சொன்னார் தெரியுமா? நம்ம கூட ஒரு அற்புதம் கண்டா தான் விசுவாசிப்போம், ஒரு அதிசயம் பார்த்தா தான் நம்புவோம். ஆனா இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. வாசிங்க 8வது வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று இயேசு சொன்னதுக்கு 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆமென் சொல்லலாமா? யார் சொல்றது? 100க்கு அதிபதி. யார் சொல்றது? 100க்கு அதிபதி. ஏன் அவன் வீடு நல்லா இருக்காதா? 100க்கு அதிபதியோட வீடு எப்படி இருக்கும்? சும்மா குடிசையா இருக்குமா இல்ல நல்ல கொட்டாரமா இருக்குமா? அவன் வீடு அருமையா வச்சிருப்பான்,
சூப்பரா வச்சிருப்பான். அவன் 100க்கு அதிபதி. அவன் தலைமை தாங்குகிறவன், அத்தனை பேருக்கும் தலைவன். அப்போ அந்த தலைவனுடைய வீட்டுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன், வந்து உன் வேலைக்காரனை சுத்தமாக்குறேன். அப்போ 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியமாக்குறது. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தேன். ராமன் சொல்லலாமா? எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நான் பாவி, நான் அக்கிரமக்காரன், நான் ஒன்றுக்கு மதவாதவன், என்று குற்றம் உள்ளவன், அநேக ரத்தம் சிந்தினவன், அநேக முறை பட்டயம் எடுத்தவன், அநேகருக்கு பட்டய பயிற்சி கொடுக்கிறவன், கொல்லவும் அழிக்கவும் கற்றுக் கொடுக்கிறவன், எதிர்த்து நிற்க சொல்லிக் கொடுக்கிறவன். அதனால இந்த பரிசுத்தவானே, பரிசுத்த தெய்வமே, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. சொல்லலாமா? அவனுடைய தாழ்மையை பாருங்க. அவன் 100க்கு அதிபதி என்கிற பெருமை கொள்ளாமல் தம்மை தாழ்த்தி கொண்டு சொல்லுகிறான், நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தம். எனக்காக நான் வரல 100க்கு அதிபதி, எனக்காக வரல, என் மனைவிக்காக வரல, என் பிள்ளைகளுக்காக வரல, நான் யாருக்காக வந்திருக்கிறேன்? வேலைக்காரனுக்காக வந்திருக்கிறேன். சொல்லலாமா? வேலைக்காரனை குறித்து அக்கறை உள்ள எஜமானன், வேலைக்காரனை குறித்து அவன் உரிமை உள்ள எஜமானன், அவன் வேலைக்காரனை குறித்து அக்கறை உள்ள அதிபதி. சொல்லலாமா? அப்படி என்றால் ஒரு சாதாரண மனுஷன் தன் வேலைக்காரனை குறித்து அக்கறை உள்ளவராக இருந்தால், என்னையும் உங்களையும் படைச்சு என்னுடைய நாசியில உங்க நாசியில ஜீவ சுவாசம் ஊதின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகிறார், அவன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுத்தமாவார். ஆமென் சொல்லலாமா? உடனே ஆண்டவர் வார்த்தை சொல்லல. 9வது வசனம் அவன் அதிகாரத்தை குறித்து பேசிவிட்டாரு. 10வது வசனத்தில் அவனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுகிறார். அவன் ஸ்தோத்திரம் 11-12 வசனங்களை பார்க்கும்போது சில உலகத்தாரை குறித்து ஆண்டவர் சொல்லி அவர்கள் எங்கே எதற்கு பாத்திரவான்களாக மாறுவார் என்று சொல்லிட்டு அடுத்த 13வது வசனத்துல ஒரு அடி அடிக்கிறார். என்ன தெரியுமா? பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம். ஒரு ஆமென் சொல்லலாமா? என்ன சொன்ன? சொல்லுங்க. நீ போகலாம். நீ போகலாம். can go. நீ போகலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுல அவிசுவாசம் உள்ளவனாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? வீட்டுக்கு வந்து இல்லாண்டவரே, நீங்க வீட்டுக்கு வந்து என்னுடைய வேலைக்காரனுக்காக செவித்து தலையிலே கையை வச்சு 4 ஆட்டு ஆட்டி இல்லையா கீழே தள்ளி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஸ்தோத்திரம் என் வேலைக்காரன் சொத்தமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் பேசும் பொழுது இவனுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்த ஆழமான விசுவாசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அளவிட்டு கோலிட்டு பார்த்தான். சொல்லலாமா? அந்த விசுவாசத்தை கண்டவர் தான் இந்த 100க்கு அதிபதியோடு சொல்லுகிறாரு, நீ போகலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே வேலைக்காரன் சுத்தம். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். நீ போகலாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றால் சும்மா சொல்லல, அவருடைய விசுவாசத்தின் ஆழத்தை அறிந்தவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? அவர் சொன்ன உடனே என்ன நடந்தது? அந்த நாழிகையிலே
வேலைக்காரன் சுஸ்தமானான். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டால் அது வெறுமையாக திரும்பாது. என்ன செய்யணுமோ செய்து முடித்து மட்டும் தான் திரும்பும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. சந்தேகப்படாமல் 100% தன் வீட்டுக்கு திரும்பினான். ஆமென் சொல்லலாமா? என்ன நடந்தது? நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றால் அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அல்லேலூயா. நாம நம்ப மாட்டோம். நமக்கெல்லாம் அப்பப்போ தோமாவுடைய ஆவி வந்துடும். நமக்கெல்லாம் அப்பப்போ யாருடைய ஆவி வந்துடும்? தோமாவுடைய ஆவி வந்துடும். சுகமாயிருச்சு என்று சொன்னாலும் இல்ல ஆண்டவர் நான் நம்ப மாட்டேன், உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க, அதில் நான் என்ன பண்ணணும்? விரல போட்டு ஓட்டை இருக்கான்னு செக் பண்ணணும். அல்லேலூயா. தோமாவுடைய ஆவி வந்துடும். தோமாவுடைய அவிசுவாசம் வந்துடும். சில சமயங்களில் பேதுருவை போல விசுவாசிச்சிரும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து முன்பாக நின்றாலும் நாம சொல்லுவோம், ஆண்டவரே நீர் ஆனால் நான் இறங்கி வருவதற்கு கட்டளையிடும். இறங்கி வாடா அப்படின்னு சொன்னா இறங்கி செல்லும் பொழுது சந்தேக புத்தி வந்துடும். காற்றையும் கடலையும் கண்டு உண்மையாலுமே நீர்தானா? ஆமென் சொல்லலாமா? அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் விசுவாசிக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய முடியாது என்பது இவ்வார்த்தை நிமித்தமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவரை பின்பற்ற அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், பிறகு பின்பற்ற வேண்டும், அதற்கு பிறகு நம்முடைய காரியத்தை அவருக்கு அறிவிக்க வேண்டும். அறிகின்றவர் எனக்கும் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஆமென் சொல்லலாமா? ஒரு கற்பனையில நான் சொல்லுகிறேன். எஜமான் வந்து இந்த வேலைக்காரனுக்காக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வேண்டுதல் செய்வதை ஒருவேளை யார் அறியாம இருக்கலாம்? யாருக்கு தெரியாது? வாய்ப்பு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வருவதை அறிந்து 160 இறங்கி போயிட்டாரு. நான் அவரை போய் சந்திச்சுட்டு வரேன் சொல்லிட்டு எல்லாம் போகல, எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் 160 வீடு திரும்பி வரும் பொழுது தன் வேலைக்காரன் சென்று எஜமானே வாழ்க, ஒரு ஆமென் சொல்லலாமா? எஜமானே வாழ்க. அவர் ஒன்னும் பேசியிருக்க மாட்டாரு. எப்படி சுகமான, எப்படி குணமான ஒன்னும் கேட்டிருக்க மாட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? உன்னை சுகமாக்கினவரை நான் கண்டேன். ஆமென் சொல்லலாமா? உன்னை சுகமாக்கினவரோடு நான் பேசினேன். ஆமென் சொல்லலாமா? அவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் காத்திரன் அல்ல, நான் பார்த்து நல்லாத காரணத்தினாலே அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி என் வேலைக்காரனாகிய உன்னை சுஸ்தமாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை கேட்பது மட்டும் நம்முடைய வழக்கமாக மாற்றாமல் அவை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு காதிலே வாங்கி மற்றொரு காதிலே விட்டு விலகாதபடிக்கு கேட்கிற வார்த்தைகளை வசனங்களை உள்ளத்தில் ஏற்றெடுத்துக் கொண்டு ஆண்டவரே அந்த திரளான ஜனங்கள் உம்மை பின்பற்றி வந்தது போல நானும் உம்முடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றுவதால் என் பலவீனம் மாறும், என் சுகவீனம் மாறும், என் வியாதி மாறும், என் மரணம் நீங்கும், என் நோய்கள் மாறும் என்கிற விசுவாசத்தின் ஆழம் நம்முடைய இதயத்தின் ஆழங்களிலே நிறைந்திருந்தால் அவர் சொல்லுவாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளே நான் காணவில்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? தேவ பிள்ளைகளே, விசுவாசிகள் என்று சாதாரணமாக பெயரெடுக்கவில்லை. கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பதால் விசுவாசிகள் என்று பெயரெடுத்திருக்கிறோம். பல சமயங்களிலும் பல பலவீன சுகவீன போராட்டங்கள், பல சமயங்களிலும் சில காரியங்கள் நம்முடைய உள்ளத்தை உருவ குத்தி நம்முடைய விசுவாசத்திலிருந்து விலகுவதற்கு தேவனோடு உறவில் இருந்து தேவனோடு இருந்த அவருடைய நட்பிலிருந்து நம்முடைய பிடிச்சு இழுத்து வழி விலக்கிவிடும். அங்கேதான் நமக்கு தேவைப்படுகிறது. கேட்டது போல யோபுடைய வாழ்க்கையிலே அவன் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகாது இருந்தது போல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. ஆமென் சொல்லலாம். மரணமானாலும் சரி, ஜீவனாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, இயேசு எனக்கு போதும். ஆமென் சொல்லலாமா? சத்ரு
சத்துரு பல வழிகளை காண்பிப்பான். சத்துருவானவன் பல வலைகளை விரிப்பான். சத்துருவானவன் பல வழிகளிலே நம்மளை வஞ்சிப்பதற்கு முயற்சி எடுப்பான். ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த அவன் அந்த அந்தகார சாத்தான் இன்றைக்கும் வஞ்சக புத்தியோடு நடந்து கொண்டிருக்கிறான். யாரை வஞ்சிப்பதற்கு? கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் கொண்ட தம்முடைய பிள்ளைகளை அவரிடத்திலிருந்து, அவருடைய அன்பிலிருந்து, அவருடைய உறவிலிருந்து இழுத்து நீக்கி பாதாளத்துக்கு அழைத்து செல்வதற்காகவே அந்த சாத்தான் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் நீங்கள் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்காக என் இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜீவன் கொடுத்ததையும் இரத்தம் சிந்தினதையும் நான் மறவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, அவருடைய வசனத்தை விட்டு விலகி போகிறவர்கள், அவன் பல தேவையற்ற காரியங்களை செய்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததும், கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினதும் மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். சத்தமா சொல்லுங்களேன். ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென் சொல்லலாம். ஆமென். இந்த உலகத்துல நீங்க பெற்றுக்கொண்ட ஜீவன் கிறிஸ்து. ஆமென். அவர் ஜீவிப்பதால் நான் ஜீவிக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? இந்த விசுவாசம் நமக்குள்ள உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நிச்சயம் நமக்குள்ள தரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 4:19 சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். என்ன செய்வேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் சொல்லலாமா? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவரை பின்னால வந்தவங்களை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவர்கள் ஒருபோதும் தாழ்த்தப்பட்டு போகவில்லை, அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே, ஆலயத்துக்கு போவதனாலே, ஆராதிப்பதனாலே என் வாழ்க்கையில விளைவின சுகவின போராட்டம், துன்பம், கஷ்டப்பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அவன் அநியாயங்கள் வந்தது என்று நினைக்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம், ஜெயித்து கொண்டிருக்கிறோம். பாடுகளும் போராட்டங்களும் மாமிச வாழ்க்கையில, மனுஷ ஜீவியத்திலே சகஜம்தான். அது சகஜம்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு ஆனாலும் திடற்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். நான் வந்து உன் வேலைக்காரனை சொஸ்தமாக்குவேன். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விரும்புறீங்க இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வரணும்? என் உள்ளத்துல இருக்கிறாரு, ஆனா இல்லாத மாதிரி இருக்குது. ஆமென் சொல்லலாமா? இருக்கிறாரு ஆனால் இல்லாத மாதிரி. காரணம் என்ன? இவன் சொல்றான், நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் அந்த பாத்திரம் நல்ல என்றதை இன்றைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? பாத்திரம் நல்ல. என்ன காரணம்? பல பாவங்கள், பல குற்றங்கள், பல 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 தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நமக்குள் இருப்பதனால நாமளும் சொல்ல முடியும், ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வருவதற்கு ஆகிலும் அவர் என்னை உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? பாத்திரம் நல்லாம இருந்தாலும், பாத்திரமான இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, என் மகனே, என் மகளே, நான் உன்னை என் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன், என் வசனத்திற்கு செவி கொடுக்கிறவன், என் வசனத்துக்கு செவி சாய்த்து என்னை கேட்கிறவன் என்னை பின்பற்றுகிறான், அவனுக்கு நான் வீட்டுல வந்து செய்து கொடுப்பேன். என் வசனத்தை கேட்டு என்னை பின்பற்றுகிறவனுக்கு வீட்டுக்கு நான் வந்து அவன் பிரச்சனையை மாற்றுவேன். அவன் வீட்டுக்கு வந்த துன்பத்தை மாற்றுவேன். அவன் வீட்டுக்கு வந்த கஷ்டத்தை மாற்றுவேன். அவன் வீட்டுக்கு வந்த ஆசீர்வதிச்சவனை பலப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பகல் வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை உங்களை பார்த்து விரும்புகிற ஒரு காரியம் உண்டு, சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சகையை பார்த்தாண்டு சொன்னாரே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆனா அவனுக்கு சொல்ல முடியும், நான் பார்த்தேன் நல்ல, நான் பார்த்தேன் நல்ல, ஆனால் நீங்க வர்றீங்க, சந்தோஷம் அடைஞ்சேன். இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர்
நம்முடைய வீட்டில் இருக்கிறாரா, நமக்குள் இருக்கிறாரா, நம்மை விட்டு வெளியே இருக்கிறாரா? ரெண்டை சிந்திச்சு பாருங்க. வெளியே இருக்கிறார் என்று சொன்னால் நாம் பாத்திரவான்கள் அல்ல என்ற அர்த்தம். என்னை உங்களை பார்த்து அவன் வீட்டுக்கு நான் வரேன் என்று சொல்லும் பொழுது நான் சொன்னோம், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.